பைபிள் பார்க்க கூடாதா? சர்ச்சுக்குள்ள மொபைல்ல பைபிள் பார்க்க கூடாது. என்னங்க நீங்க ரொம்ப பழைய ஆளா இருக்கிறீங்களே, ஏன் புதிய பைபிள் ஆப் தான் பைபிள் மொபைல்லே வந்துருச்சே. நாங்க என்ன சொல்றோம், நீங்க ஆப்ப மொபைல்ல பாக்குறது நாங்க தப்புன்னு சொல்லல, சர்ச்சுக்குள்ள உட்காந்து பார்க்காதீங்கன்றோம். என்னன்னா நீங்க உட்காந்து இங்க ஆப்ப பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி அந்த நேரத்துல ஒருத்தன் மெசேஜ் அனுப்புவான், வேர் ஆர் யூ அப்படிம்பா. நீங்க மெசேஜ் கொடுக்குறவரையும் பார்ப்பீங்க, வேற ஆரையும் பார்ப்பீங்க. பார்த்துக்கிட்டே அப்படியே நீங்க தான் பார்க்காம டைப் பண்ணுவீங்களே, போட்டு அனுப்பிவான், நான் சர்ச்சில் இருக்கிறேன். அடுத்து அவன் அங்கிருந்து அனுப்புவான், எப்ப வருவ. உடனே நீங்க அனுப்புவீங்க, என்ன விஷயம், நாங்க எல்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு இருக்கோம். அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மண்டையில ஒண்ணுமே ஏறாது. அப்பதான் இவர் உயிரை கொடுத்து 7 புதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு, அதுக்கு ஒண்ணும் ஏறாது மைண்ட்ல. அவ்வளவுதான் முடிஞ்சு. உடனே அடுத்த மெசேஜ் போடும், இது இங்க ஒருத்தன் அறுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இந்த ஆள் வாய்க்கு காவல் வை, சீக்கிரம் முடிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. 1 மணில இருந்து பேசிக்கிட்டே இருக்காம்பா. அதுக்குதான் உங்களை மொபைல் பார்க்க வேணாம்னு சொல்றோம். நீங்க முக்கியமான காரியத்தை கேட்கும் போது மொபைல்ல பிசாசு என்ன பண்ணிடுவான், டைவர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏரோப்ளைன் மோட்ல போட்டு வைங்க, அப்பயும் வேஸ்ட். இருக்கிற வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க போர் அடிச்சா. இல்லைன்னா சும்மா இருக்கிற இதே ஒர்க் வந்து மெசேஜ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன் பிரிண்டட் வெர்ஷனை தூக்கிட்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இது இருக்கு? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. சர்ச்சுக்கு பைபிள் தூக்கிட்டு வரும்போது அதுல ஏன் உங்களுக்கு வெக்கமா இருக்கு? ஒரு டாக்டர் போகும்போது ஸ்டெதஸ்கோப் எடுத்துட்டு போறது வெக்கமா இல்லையா? கரெக்ட் தானே? ஒரு வேலைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் போட்டு போறது உங்களுக்கு வெக்கமா இருக்குதா? இல்ல ஒரு கையில ஒரு பேக் எடுத்துட்டு போறது வெக்கமா இருக்குதா? அதெல்லாம் வெக்கமாவே பட மாட்டேங்குது. ஆனா கையில பைபிள் தூக்குறது மட்டும் வெக்கமா இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி அதுல மட்டும் வருது, மத்த எதுக்கும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வர மாட்டேங்குது. தயவு செய்து சொல்றேன், இந்த மாதிரி காரியங்கள் வரும் பொழுது உங்கள் வீடுகளிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் தூக்கி வெளியே போட்டுருங்க.